உறுதியளிக்கின்றேன். விஜயகுமாரன் சௌமியா ஆகிய நான் இங்கு என்னுடன் இருக்கும் சபாநாத சர்மா சிவசுதனை திருமணம் செய்வதற்கு சட்ட ரீதியாக எந்தவிதமான தடையும் இல்லை என்று உறுதியளிக்கின்றேன். சபாநாத சர்மா சிவசுதன் ஆகிய நான் இங்கு சமூகம் தந்திருக்கும் பெரியோர்கள் சாட்சிகள் முன்னிலையில் விஜயகுமாரன் சௌமியாவை எனது மனைவியாக ஏற்றுக்கொள்கின்றேன். விஜயகுமாரன் சௌமியா ஆகிய நான் இங்கு சமூகம் தந்திருக்கும் இங்கு வந்திருக்கும் சாட்சிகள் பெரியோர்கள் முன்னிலையில் சபாநாத சர்மா சிவசுதனை எனது கணவராக ஏற்றுக்கொள்கின்றேன். இன்று நீங்கள் இருவரும் இந்த ரெஜிஸ்டர் புத்தகத்திலே கையெழுத்துவதன் மூலம் இன்று முதல் இலங்கையின் சட்ட ரீதியான தம்பதிகளாக நீங்கள் இருவரும் மதிக்கப்படுகிறீர்கள். இதுவரை காலமும் தனித்து வாழ்ந்த உங்களுக்கு இன்று முதல் இறைவனது அருளால் ஒருவருக்கொரு இனிய துணை கிடைத்திருக்கின்றது. தனியாக செய்த இந்த ஒரு காரியத்தை விட ஒரு காரியத்தை நீங்கள் ஒரு துணையோடு செய்யும் பொழுது அது சிறப்பு வாய்ந்ததாகவும் உறுதி வாய்ந்ததாகவும் சுவை மிகுந்ததாகவும் அமைகின்றது. வாழ்க்கை என்பது ஒரு இன்பமும் துன்பமும் நிறைந்த ஒரு சுழலும் சக்கரம். இதில் நீங்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் ஒருவரை விட்டு ஒருவர் இணை பிரியாத தம்பதிகளாக நீடூழி காலம் வாழ வேண்டும். அதுபோல் ஒரு வண்டியோ அல்லது ஒரு வாகனமோ ஒரு நீண்ட பாதையில் செல்வதற்கு அதன் சக்கரங்கள் அதாவது அதன் டயர்கள் எந்த அளவிற்கு உறுதுணையாகவும் இருக்கின்றதோ அதுபோல் நீங்கள் இருவரும் உங்கள் இல்லற வாழ்க்கையிலே ஒருவருக்கொருவர் உதவியாகவும் உறுதுணையாகவும் ஒருவர் விடுகின்ற சிறு சிறு பிழைகளை எல்லாம் அந்த நேரத்தில் அப்படியே மறந்துவிட்டு நல்லவைகளை மட்டுமே மனதில் எடுத்து உங்கள் இல்லற வாழ்க்கையை மிக சிறந்த நல்ல வாழ்க்கையாக அமைக்க வேண்டும். இன்று முதல் நீங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய பாதையை நோக்கி காலடி எடுத்து வைத்திருக்கிறீர்கள். இது முட்கள் நிறைந்த பாதையாக இருக்கலாம் அல்லது மலர்கள் தூவிய நல்ல மென்மையான பாதையாகவும் இருக்கலாம். அது எத்தகைய பாதையாக இருந்தாலும் நீங்கள் இருகரம் கோர்த்து வாழ்க்கை என்னும் அந்த வெற்றி பாதையில் வெற்றி நடை போடுவதற்கு எனது நெஞ்சம் நிறைந்த வாழ்த்து.